அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது சுற்றி பாருங்கள், நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் சின்ன கிராமத்தில் தான் இருக்குது. உரப்புளி ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. பரமக்குடி பக்கத்தில் கோவில் கோபுரம்னா நாங்கள் போய் சேவலில் இருக்க போனோம். எங்கள் மாமா டாட்டா காமிச்சாப்புல, வணக்கம் வச்சாப்புல. அதோட போயிட்டு செருப்புகள்கிட்ட போனோம். இன்னொரு மாமா லைவாக கேட்டாப்புல, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி சாமி கும்பிடுங்க. அதோட சரி சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் செருப்பை கட்டிட்டு செருப்பு உள்ளே போய் பார்த்தா கோயில் கட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், கோயில் கட்டிகிட்டு தான் இருக்காங்க. நானும் நின்று சுற்றி பார்த்தோம். கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்க. சரியான வெயிலுங்க, முரத்தனமான வெயில். என் மாமா அங்கேருந்து டாட்டா காமிச்சிட்டு கேஜிஎஃப் மாதிரி வராப்புலையா, அவர் தான் எங்கள் மாமா. ஐயா பாருங்க, டாட்டா காமிக்கிறாப்புல. ஒரு அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு சரி மாமா எப்போ சாப்பாடு எப்போ ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்தா எங்கள் மச்சான் வந்தாப்புல. மச்சான ஹாய்ன்னு சொன்னாப்புல. சரி ஆய் மச்சான்னு சொல்லிட்டு வேலை இருக்குது வரேன்னு சொல்லிட்டு அதோட போயிட்டாப்புல. என் மாப்பிள்ளை சின்ன பிள்ளைன்னா விளாண்டுட்டு இருந்துச்சு. சரி காலை சாப்பாடு முடிச்சோன்னு சொல்லிட்டு காலை சாப்பாடு இட்லி சாப்பிட்டோம். இட்லியை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஒரு 2 நிமிஷம் பொங்கல் வச்சுருக்கா. பொங்கல் பார்ப்போம் வாங்க. இங்கே தான் வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு போட தெரியாது, வேணும்னா நீங்கள் போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் மாமாவுக்கு மொட்டையை போட போடாச்சு. அவசரம் மொட்டையை போட்டு அதுமா வீடியோ எடுப்பியல்லடா எண்டா போட்டுக்கிட்டு கொஞ்சம் விட்டு தலையாட்டிட்டு அப்படியே மொட்டையை போட ஆரம்பிச்சாச்சு. மொட்டையை போட்டு விட்டு இருக்காப்புல. அங்கிட்ட சுற்றி போய் எடுத்தேன். போட்ட கையோட சந்தனம் தலை ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தனம் தலை அப்படியே மண்டபம்லாம் ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சொன்னாங்க. விளக்கு பொருத்த போவோம்னு சொல்லிட்டு விளக்கு பொருத்திட்டு குங்குமம் மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு விளக்கை பொருத்தியாச்சுங்க. விளக்கு பொருத்தி நல்லபடியாக நம்ம சப்ஸ்கிரைபர் நல்லா இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாச்சுங்க. கும்பிட்டப்பட்டு சேவலும் கோழியும் அறுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அறுக்க ஆரம்பித்தோன்னே சரி சாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு தலையாட்டிடுச்சுங்க. அதோட அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு தலையிலன்னா தொங்க ஆரம்பிச்சிருக்குங்க. பார்த்தோன்னே எனக்கே ஒரு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. கோயிலில் உள்ள சாமிங்கிறான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கேள்வி இருக்குது. கோயிலில் உள்ள சாமி காமிக்கக்கூடாதுங்க. ஒரு செட்டு மாதிரி போட்டு உள்ளே வச்சுருக்காங்க எல்லா சாமி.